வந்துட்டா பாருங்க ஓடு காலி. இவளையா நீங்க கடத்திட்டு போனான்னு சொன்னீங்க? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அவன் கூட எப்படி வந்து நிக்கிறா பாருங்க. அத்தை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவளே இப்பதான் வந்திருக்கா. என்ன ஆச்சுனே தெரியல. அதுக்குள்ள நீங்களா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. அவளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவா. அப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாமே. அவ ஓடி போனாலா இல்ல கடத்துனாங்களா? அம்மாடி இந்து, இந்த படுபாவி உன்னை தூக்கிட்டு போனது நான் துடி துடிச்சு போயிட்டம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குமா. அழாதீங்கப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்லம்மா, என்னால தாக்க முடியலம்மா. கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போறப்ப ஒரு அப்பங்காரனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு. என் மேலேயே எனக்கு கோபம் வந்துருச்சுப்பா. ஐயா ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் இந்து வந்துட்டால, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த சட்டமும் போலீஸும் எப்பவும் உங்க கூட இருக்கும். இந்து இங்க வாமா. மேடம், நீங்க தான் இந்துவா? நீங்க வட்டிக்கு பணம் வாங்கினதுனால தான் உங்களை கடத்தினாங்களா? இல்ல உங்களுக்கும் கர்ணாவுக்கும் காதலா? நீங்க விருப்பப்பட்டு தான் இவரோட ஓடி போனீங்களா? சொல்லுங்க மேடம். இந்த பாருங்க, திரும்ப திரும்ப என் பொண்ணு கிட்ட ஓடி போனீங்களான்னு கேட்காதீங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவே இல்ல. நான் அப்படி வளர்க்கல. எல்லாருக்கும் என் பொண்ணை பத்தி என்னையா தெரியும்? இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு. ஒரு நிமிஷம் மேடம், உங்களை வெளியே அனுப்பிட்டு வரேன். கிளியர் பண்ணுங்க. போங்க போங்க, வெளியே போங்க. சொல்றேன்ல, போங்க போங்க. அம்மா இந்து, உண்மையில என்ன நடந்துச்சுன்னு சத்தமா சொல்லுமா. உண்மை என்னன்னு சொல்லுமா. உன்னை தப்பா பேசின எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுமா. சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பெத்த அப்பா இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறமும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கானா, அதுலயே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா அவ இஷ்டப்பட்டுதான் ஓடி போனான்னு?